ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அரவெனும் ராகு ஐயனை போற்றி, கரவாது அருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி, ஆக அருள்புரி அனைத்திலும் வெற்றி. ராகுக்கணியே ரம்மியா போற்றி, கேதுத்தேவே கீர்த்தி திருவே, பாதம் போற்றி பாபம் தீர்ப்பாய், வாதம் வம்பு வழக்குகளின்றி கேதுத்தேவே கேண்மையாய் ரட்சி. அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை, சங்கரமடம், காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி மூலமாக பார்க்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகிற 26/4/2025 அன்றைய தினம் நடைபெறக்கூடிய ராகு கேது பயிற்சி. அதாவது ராகு பகவான் மீனம் ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகிறார். அது சமயம் நமது 12 ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம். முதல்ல ராகு கேதுக்கள் அப்படின்னா யார், அவங்களுடைய வேலை என்ன, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். பொதுவாக ராகு கேது அப்படிங்கிறவங்க நவகிரகத்திலே லிஸ்ட்லேயே முதல்ல இல்லாமல் தான் இருந்தது. முதல்ல 7 கிரகங்கள் தான் இருந்தது. சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, சுக்கிரன், சனி வரைக்கும் தான் இருந்தது. இந்த ராகு கேதுக்கள் இடையில சேர்த்தப்பட்டது. சிவபெருமான் பார்க்கடலை கடையும் பொழுது அமிர்தமும் விஷமும் வருது. முதல்ல விஷத்தை சிவபெருமான் குடிச்சிடுறார். ரெண்டாவது கடையும் பொழுது வரக்கூடிய அமிர்தத்தை அப்படியே எடுத்துகிட்டு போயிடணும்னு இந்த அசுரர் குலத்திலிருந்து தேவர்கள் கூட்டத்துக்குள்ளே மறைஞ்சிக்கிறாங்க இந்த 2 பேரும். அதாவது தேவர்களாக கலந்து இந்த அமிர்தத்தை எடுத்துன்னு போய் நம்ம வச்சுக்கணும், தேவர்கள் எல்லாமே அமிர்தத்தை குடிச்சிட்டா சாகாத வரம் வாங்கிக்கலாம் இப்படிங்கிற ஒரு பேராசைகளை இவங்க 2 பேர் அனுப்புகிறாங்க. இவங்க 2 பேரும் இந்த தேவர்களோடு கலந்து உட்காண்டிருக்கும் பொழுது இதை சந்திர பகவான் கண்டுபிடிச்சிட்றார். கண்டுபிடிச்சி சிவபெருமான் கிட்ட முறையிடும் பொழுது சிவபெருமான் இவங்களை சபிச்சிட்றார். என்னென்னா, நவகிரகங்களோடு ஐக்கியமாகி நிற்கொண்டிருக்க அசுரர்களாக இருந்து விஷம் வந்தால் விஷத்தை குடிச்சிடக்கூடாதுங்கிற பயத்தில் தான் இங்கே வந்த, அதனால் உங்கள் 2 பேருக்குமே விஷசரீரமாக மாற்றுறேன் அப்படின்ட்டு ஒருவருக்கு பாம்புவனுடைய உடலாகவும் இன்னொருவருக்கு பாம்புவனுடைய தலையாகவும் மாற்றி தனித்தனியாக வித்தியாசப்படுத்திடுறார். பார்த்தா தெரிகிற மாதிரி இருக்கும் நீங்கள் 2 பேருமே. இப்போ தெரியாத மாதிரி ஒழிஞ்சினதுனால தெரிகிற மாதிரி பண்ணுறேன், அதை விஷத்துக்கு பயந்து வந்ததுனால விஷக்கிரகங்களாக மாறுங்க அப்படின்னு தான் ராகு கேதுகளுக்கு இந்த சர்ப்ப வடிவத்தை கொடுக்குறார். ராகு அப்படின்னால் உடல் வடிவம் பாம்பு, கேது அப்படின்னால் தலை வடிவம் பாம்பு. நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்படி வரத்தை வாங்கின்னு அவங்க சரி வந்துட்டீங்க, இங்கே இந்த கிரகங்களோட கிரகங்களா 8வது கிரகம் 9வது கிரகமாக இருங்க, உங்களுக்கு சொந்த வீடுங்கிறது கிடையாது. இந்த ராசிகளில் 12 ராசிகளுக்கு உங்களுக்கு வீடு கிடையாது, ஆட்சியெல்லாம் கிடையாது, உங்களுக்கு உச்சம் கிடையாது. நீங்கள் இருக்கலாம், ஆனால் சாயா கிரகம், நிழல் கிரகம். சாயானா நிழல். சமஸ்கிருதத்தில் ஒரு பேருக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. சாயா அப்படின்னா நிழல்னு அர்த்தம், சாயான்னா கிளை, பிரான்ச் அப்படிங்கிறது அர்த்தம். நிறைய அர்த்தங்கள் வரும். சூரியனுடைய மனைவி பேர் சாயா தேவி, அது ஒரு பேர். சனீஸ்வரனுடைய அம்மா, சூரியனுடைய புத்திரன் தான் சனி பகவான். இப்போ இந்த சாயா அப்படின்னு அழுத்தி சொல்லணும், CHHAYA, அப்போது நிழல் அப்படின்னு குறிக்கும். அப்போது அந்த நிழல் கிரகம்னா மறைவாக இருந்து எல்லா காரியத்தையும் பண்ணுறது, நல்லது பண்ணாது. ராகு யோகக்காரகன், கேது மோட்சக்காரகன் வாக்கியம். அப்படி இருந்தாலும் அவங்கவங்க சொந்த ஜாதகத்தில் அவங்கவுங்க எங்கே இருக்காங்களோ அப்போ அதை வச்சு தான் அவங்களுக்கு பலன் சொல்ல முடியும். இந்த கோச்சார ரீதியில் நான் சொன்னாலுமே இந்த கோச்சார ரீதி தான் இப்போ பார்க்குறோம். கோ அப்படின்னா கிரகங்கள், சாரம் அப்படின்னா பயிற்சி ஆகுதல், நகருதல், மூவாகிறது. அப்போ இந்த 9 கிரகங்களும் எங்கெங்கே நகருது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். அதில் சூரியன் 1 மாத காலம் ஒரு ராசியிலும், சந்திரன் 2.5 நாள் ஒரு ராசியிலும், செவ்வாய், புதன், சுக்கிரன் 1.5 மாதம் ஒரு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. அப்புறம் அடுத்த ராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க. அதிகப்படியாக சனி பகவான் 2.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் தங்குறார், அப்புறம் அடுத்த ராசிக்கு போகிறார். அதுக்கப்புறம் அதிகமானதுன்னு பார்த்தா இந்த ராகு கேது தான் 1.5 வருஷம். எதற்காக சொல்கிறேன்னா, இந்த 1.5 வருஷம் இந்த ராகுவும் கேதுவும் எந்த ராசிக்குள்ளே உட்காந்துருக்காங்களோ அது அவங்களுக்கு சொந்த வீடு. அவங்க எப்போ அந்த கோச்சார ரீதியை எந்த இடத்துல இருக்காங்களோ அது அவங்களுக்கு சொந்த வீடாக அமையுது. அப்படி பார்க்கும் பொழுது ராகு பகவான் இப்போது இன்னும் 1.5 வருஷத்துக்கு கும்ப ராசி சொந்த வீடு, கேது பகவானுக்கு இன்னும் 1.5 வருஷம் சிம்ம ராசி சொந்த வீடு. இதுதான் அவங்களுக்கு ஓன் ஹவுஸ். அப்படி இருக்கும் பொழுது இவங்க 2 பேரும் ஆன்டி கிளாக் வைஸ், மற்ற கிரகங்கள்லாம் வரிசையாக வரும். 1 2 3 4ன்னு நம்ம வரிசையாக வர்ற மாதிரி மற்ற கிரகங்கள் வரும். இந்த ராகுவும் கேதுவும் என்ன வரும், ரிவேர்ஸில் போகும். 10 9 8 7 6 அப்படி போகும். அதனால் இப்போ மீனத்திலேருந்து மேஷத்துக்கு போகாமல் மீனத்திலேருந்து கும்பத்துக்கு வர்றார்.
கன்னியிலிருந்து துலாத்துக்கு வராமல் கன்னியிலிருந்து சிம்மத்துக்கு அப்படி பேக். அதனால தான் நவகிரகத்தை நம்ம சுற்றி கும்பிடும் போதும், அதாவது 9 ரவுண்டில் 7 ரவுண்டு கிளாக் வைஸாக பிரதட்சணமாகவும் அடுத்த 2 ரவுண்டு அப்பிரதட்சணமாகவும் சுற்றுவோம். அதுதான் சாஸ்திரம். என்ன இப்படி சுற்றுறீங்கன்னு கேட்பாங்க சில பேர். ராகு கேதுக்களுக்கு போய் சேரணும்னா அது அப்படி தான் சுற்றணும். அப்பேற்பட்ட இந்த ராகு கேதுக்கள் நன்மையை தரும்னு எதிர்பார்க்க முடியாது. பொதுவாகவே சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு கிரகத்துக்கு ராகு நன்மையை செய்தால் ஒரு ராசிக்கு கேது கெடுதலை செய்வார். கேது நன்மையை செய்தால் ராகு நல்லது பண்ணுவார். ஏன்னா சமசப்தம் 2 பேர் ஆப்போசிட், பார்த்துக்க மாட்டாங்க. இவர் ஒரு 1ஆம் இடத்துலேருந்து அவர் 7ஆம் இடத்துல இருப்பார். இவன் கெட்டது பண்ணால் அவன் நல்லது பண்ணுவான். அந்த மாதிரி ஒரு கெடுதலை செய்யக்கூடியது. அப்படி இந்த ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது இதில் என்ன நன்மை தீமைகளை செய்ய போகுது அப்படிங்கிறத இந்த புலிப்பாணி சித்தர் 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறது. இதில் நன்மையும் வரலாம், தீமையும் வரலாம். நான் சொல்லலாம், என்னுடைய சொந்த கருத்து அப்படிங்கிறது கிடையாது. ஜோதிட அரிச்சுவடி, ஜோதிட நூல்கள், ஜோதிட களஞ்சியம், இந்த மாதிரி பலவிதமான நூல்கள்லேருந்து எடுத்து தான் இந்த பலன்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் தப்பாக கமெண்ட் போட்டாலும் உங்களுக்கு எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இருக்கிறது தான் சொல்ல முடியும். உங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கெட்டதாக இருக்கிறத நல்லதாக மாற்றி நிறையா சேனல் அப்படிலாம் சொல்லுவாங்க. கமெண்ட் நல்லா வரணுங்கிறக்க எனக்கு தேவையில்லை. என்ன இருக்கோ அதை அப்படி சொல்லணும். அப்போ தான் நீங்கள் உங்களை பாதுகாத்துக்க முடியும். இந்த மாதிரி பிரச்சனை நமக்கு வரப்போகுது, நம்ம இதில் எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்கு தானே இந்த பதிவே போடுறது. ஆஹா ஓஹோன்னு சில பேர் மேஷராசி எடுத்துட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சனி 11ஆம் இடத்துல இவெல்லாம் நல்லா இருந்தார். இப்போ 12க்கு விரயத்துக்கு போயிட்டார். குரு 3க்கு போயிட்டார். ராகு மட்டும்தான் 11 நல்லா இருக்கார். கேதுவும் சரியில்லை. சூப்பராக இருக்குது, ஓஹோன்னு இருக்க போகிறீங்க, அட்டகாசமாக இருக்க போகிறீங்க ஒருத்தர் போட்டிருக்காங்க. எப்படி அது நல்லா இருக்குன்னு தெரியல. அந்த மாதிரி வீண் புகழ்ச்சிக்காகவும் உங்களை பெருமைப்படுத்துறதுக்காகவும் ஒரு பதிவை போடுறதுங்கிறது இந்த எங்கள் சேனலில் பண்ண மாட்டோம். என்ன இருக்கோ அதை நாங்கள் கரெக்டாக சொல்லுவோம். அதைப்படி நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணுங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இப்போது இந்த இடத்துல ராகுகேது பயிற்சிங்கிற ஒரு நல்ல பலாபலன்களை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். அதனால் நமது நேயர்கள் இதை பார்த்துட்டு, இது மட்டும் பத்தாது, இதில் கோச்சார பலன்கள் தான் இது போக அவரவர்கள் சொந்த ஜாதகமும் பார்த்து இந்த ராகுகேது பயிற்சியினுடைய முழு பலாபலன்களையும் தெரிஞ்சுன்னு அதற்குண்டான பரிகாரங்களையும் பண்ணிட்டீங்கன்னா வரக்கூடிய இந்த 1.5 வருஷத்தில் இந்த ராகுகேது பயிற்சியினால் தங்களுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள்லேருந்து விலகி நல்லபடியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை விரிவாக காண்போம். அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சியின் அஸ்வதி, பரணி, கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி நேயர்களுக்கு வருகிற 26/4/2025 அன்றைய தினம் நடைபெறக்கூடிய ராகுகேது பயிற்சியினுடைய பலாபலன்களை இப்போ பார்க்குறோம். பொதுவாக கடந்த ஆண்டு அப்படின்னு எடுத்துட்டால் ராகு பகவான் உங்களுக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருந்தது பலவிதமான பிரச்சனைகளில் உடல்நல ரீதியான பிரச்சனை. குறிப்பாக சொல்லப்போனால் அதுலேயும் இந்த பெண்களுக்கு நரம்பு, கர்ப்பப்பை, வயிறு இந்த மாதிரி சம்மந்தமாக பிரச்சனைகளை கொடுத்துருப்பார். ராகு தான் அதுக்கு அதிபதி. அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க. நரம்பு கோளாறுகள், கெட்ட பழக்கம், கெட்ட பெயர், கெட்ட சகவாசங்கள், இந்த மாதிரி தொல்லைகள், முடிவெடுக்க முடியாத பிரச்சனை அதில் எல்லாம் இருந்து இப்போது வெளியில் வந்து ராகு பகவான் அப்படிங்கிறவர் 11ஆம் இடம் லாபஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றார். ராகு 11க்கு வர்றதுனால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா, புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் இந்த 18 சித்தரில் ஒருவரான அவர் அந்த காலத்திலேயே பல 1000 வருடங்களுக்கு முன்பாகவே கணிச்சு வச்சுட்டு தன்னுடைய பாடல்களை ஓலைச்சுவடியில் எழுதிட்டு போயிருக்கார். அதை நான் விளக்க உரையை எடுத்து சொல்கிறேன். அதில் குறிப்பாக அதை சொல்கிறதுக்கு முன்னாடி தெளிவாக பொது பலன் 11ஆம் இடத்துக்கு ராகு வந்தால் என்ன நடக்கும்னு பார்த்தா, அவசியம் வெளிநாடு செல்லுதல். இந்த 1.5 வருஷத்தில் ஏதோ ஒரு தொழிலுக்காகவோ, ஒரு டூரிஸ்ட் விசா, ஒரு சும்மா சுற்றி பார்த்து வர்றதுக்காகவோ, அல்லது ஏற்றுமதி உத்தியோகத்திற்காகவோ, நம்மளுடைய சொந்த வேலைக்காகவோ வெளிநாடு பிரயாணம் அப்படிங்கிறது நடத்தக்கூடிய அமைப்பை கொடுப்பார். அந்நிய தேச தொடர்புகள் இல்லை அப்படின்னால் வெளிநாட்டு பணம் நமக்குங்கிறது வரும். வெளிநாட்டு தொடர்பு அப்படிங்கிறது நமக்கு சாதகம் உண்டாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக இருக்கும். அந்நிய செலாவணி, பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட்டிங், இல்லை நீங்கள் இங்கேருந்து பண்ணுறத வெளிநாட்டுக்காரங்க இப்போ உங்கள் பார்த்துட்டு அங்கேருந்து உங்களுக்கு மணி அனுப்பிச்சி கொடுப்பாங்க. அந்த மாதிரி தொழில் அப்படிலாம் கூட இங்கே பண்ணலாம். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பணம் நமக்கு இங்கே கையில் கிடக்கும். அந்நிய தேசம் அப்படிங்கிறது, அந்நிய தேச தனம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அந்நிய தேச பொருளுங்கிறது கிடைக்கும். இதெல்லாம் அமைப்பு. சில பேருக்கு சொந்த ஜாதகத்தில் ராகு நல்ல இடத்துல இருந்தால் வெளிநாடும் போகலாம். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்நிய செலாவணி, பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட்டிங் இதில் இருக்கக்கூடியவர்கள், இந்த வருமான வரி, பத்திரப்பதிவு, இன்கம் டேக்ஸ், சேல் டேக்ஸ், இந்த வரிகள் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த 11ஆம் இடத்துல மேஷராசியில் இருந்து அந்த துறையில் அந்த தொழிலில் பண்ணிட்டு இருந்தால் சிறப்புகள் அதிகம். இப்போ இனிமேல் இந்த சித்தர் வந்து என்ன சொல்லியிருக்கார், இந்த 11ஆம் இடத்துக்கு ராகு வருவதனால் அப்படிங்கிறத பார்ப்போம். நன்மைகள் அதிகரிக்கும் அப்படின்னு போட்டிருக்கார். இவ்வளோ நாளாக இருந்த தீமைகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது. ஜீவஜந்துக்கள் லாபம். ஜீவஜந்துன்னா அதாவது நாற்கரா பிராணிகள், கால்நடை பராமரிப்பு, பசுமாடு, கன்று, ஆடு இதெல்லாம் வளர்த்துறவங்க, விவசாயிகள், இவங்களுக்கெல்லாம் மிகச் சிறப்பானது ஒரு யோகமான ஒரு நேரம், பொற்காலம்
அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டில் செல்லப்பிராணிகள் வாங்கி வளர்க்கக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். நிறைய பேருக்கு அதெல்லாம் பிடிக்கும். அது இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள்லாம் இந்த காலத்தில் அதை வாங்கி கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு செல்லப்பிராணியை வச்சு வளர்த்தலாம். அதற்குண்டான நேரம். அப்புறம் சந்தோஷ போஜனம், திருப்திகரமாக சாப்பாடு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். அதாவது இஷ்டமான சந்தோஷ போஜனங்கிறதுனா சாப்பிட்றதுல மகிழ்ச்சி இருக்குது. அதாவது ஏனோ தானோன்னு சாப்பிட்றது, ஏதோ ஒரு நேரத்துக்கு சாப்பிட்றது, டைமிங் இல்லாமல் சாப்பிட்றது, பிடிக்காதது சாப்பிட்றது, இப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த 1.5 வருஷம் ராகுனால் என்ன ஆகுன்னா, இந்த சாப்பிட்றத மகிழ்ச்சியாக சாப்பிட்றது தான் நம்ம ஒன்று உருப்படியாக பண்ணுறது நம்ம உடம்புக்காக எல்லாருமே. அதுதான் நம்மளை அதுக்காகத்தான் உதர நிமித்தம் பகுவித வேஷம் அப்படின்னு ஒரு வாக்கியம் சம்ஸ்கிருதத்தில். உதர நிமித்தம்னா அந்த வயிற்றுக்காக வேண்டி தான் பலவிதமான வேடங்கள் நம்ம போட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வயிறு அப்படிங்கிறது பசி, சாப்பாடு, அதில் சந்தோஷமாக சாப்பிடக்கூடிய நேரம். இந்த 1.5 வருஷத்துல திருப்தியாக மனசார சாப்பிட்லாம், சாப்பிட்றது உடம்புல ஒட்டும் அப்படிங்கிறது அதனுடைய வாக்கியம். அதுக்குள்ளே 1000 அர்த்தங்கள் இருக்கும். அப்போ மனக்கவலை இருக்கக்கூடாது, பிரச்சனைகள் இருக்கக்கூடாது, பணக்கவலை இருக்கக்கூடாது, பண கஷ்டம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் இல்லைன்னா தான் நீங்கள் சந்தோஷமாக சாப்பிட முடியும். அப்போ அதெல்லாம் இல்லை, அதிலெல்லாம் உங்களை விட்டு விலக்கி நிம்மதியாக சாப்பிட்டு தூங்க வைக்கிறார் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். வஸ்திர லாபம், நல்ல ஆடை ஆபரணங்கள் துணிமணிகள் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்புகள், பொருளாதார வளர்ச்சி, இதிலெல்லாம் முன்னேற்றங்கள் உண்டாகுது. தொழிலில் லாபம், எந்த தொழில் பண்ணாலும் அதை விருத்தி பண்ணலாம். இதெல்லாம் ராகு கொடுக்குறார். வியாபாரத்தில் விருத்தி, பல இடங்களில் நம்ம செய்யக்கூடிய வியாபாரம் தொழில் உத்தியோகத்தில் பல இடங்களில் கிளைகளை விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. அனைத்திலும் வெற்றி உண்டாகும், செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலும் வெற்றி அப்படிங்கிறது உண்டாகுது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம். வீட்டில் நமக்கு கல்யாணம் ஆகலாம், நம்ம சகோதர சகோதரிகள், வாரிசுகள், குழந்தைகள், இவங்களுக்கு மாதிரி திருமண நிகழ்ச்சிகள் அல்லது 60ஆம் கல்யாணம், 80, இந்த மாதிரி ஏதோ ஒரு விசேஷமான நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள் என்னென்ன உண்டோ ஒரு வீட்டில் யாருக்காவது அதை நடத்தி பார்த்து மகிழ்ச்சி அடையலாம் அப்படிங்கிறத போட்டிருக்காரு. மருத்துவ செலவு குறையும். அடிக்கடி பிரயாணங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிரயாண செலவு அப்படிங்கிறது குறையுது. தொழில் வியாபாரம் உத்தியோகம் போன்றவை செழிக்கும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு ஏற்படும். எந்த காரியம் எடுத்தாலும் விறுவிறுப்புடன் சுறுசுறுப்பாக செயல்பட தோணுமா. இந்த ராகு 12 இருக்கும்போது பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா மந்தமாக உட்காந்துருப்பீங்க, சோம்பேறித்தனமாக எந்த காரியம் எடுத்தாலும் செய்யாமல் சோர்ந்து உட்காந்துக்கிறது, தூங்குறது, எப்போ கேள்வி தூங்கின்னு இருக்கிறது, அல்லது ஒரு வேலை செஞ்சால் அது 1 மணி நேரம் செய்கிறது, 10 நிமிஷம் செய்ய வேண்டியதை 1 மணி நேரம் செய்கிறது. இதுலேயும் அதாவது ஒரு இஷ்டம் விருப்பம் இருந்தால் தான் எந்த காரியத்தையுமே அதை தீர்க்கமாக திறம்பட செய்ய முடியும். மனசு குன்றி போயிடுச்சு, ராகு நரம்புக்காரகன் 12ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த மனசு சந்தோஷம் இல்லாமல் பண்ணும்பொழுது அந்த காரியங்களில் ஈடுபாடு இல்லாமல் வேறு யாருக்காகவோ ஏனாதானோன்னு ஒரு காரியத்தை பண்ணிட்டு சோம்பேறித்தனமாலாம் சுற்றி இருந்திருப்பீங்க. இப்போ அதெல்லாம் போய் இப்போ சுறுசுறுப்பாக விறுவிறுப்புடன் புதிய துணிச்சலுடன் வேகத்துடன் ஒரு காரியத்தை செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். சகல விதமான நன்மைகளையும் ஏற்படக்கூடிய அமைப்பை கொடுக்குறார். குறிப்பாக சொல்ல போனோம்னா பூமி சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க, விவசாயிகள், ரியல் எஸ்டேட், புரோக்கேஜ் பண்ணுறவங்க, உணவு, மருத்துவம், சுகாதாரம், நெடுஞ்சாலை, கட்டிடப் பணியாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள், தொல்லியல் துறை, இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த ராகு பயிற்சி, கேது சொல்லலை இன்னும், ராகு பயிற்சி மிக மிகச் சிறப்பாக நன்மையை தரக்கூடிய விதமாக தான் இருக்குது. அதே சமயம் மேஷராசிக்கு கேது பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும். ராகு நல்லது பண்ணால் கேது அப்படியே ஆப்போசிட். இதில் என்னென்ன நல்லது சொன்னோன்னா அதை அப்படியே பின்வாங்கும். கேது கெடுப்பார். இதுதான் வேலையே. இப்போ கேது என்ன பண்ணுறாரு, கேது உங்களுக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றார். பூர்வ புண்ணியஸ்தானம்னா எதை குறிக்கும்? பூர்வீக சொத்துக்கள், பித்ருராஜ்ய சொத்துக்கள், தாயார் தகப்பனாருடைய உடல் நலம், அவங்க சொத்துக்கள், அவங்க வகை ரீதியாக சொல்லக்கூடியது, நம்மளுடைய வாரிசுகள், அது மட்டும் இல்லாமல் சட்டம், நீதிமன்றம், இந்த மாதிரி பிரச்சனைகள் இதெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த 5ஆம் இடம். 5ஆம் இடத்துல கேது வரும்பொழுது கண்டிப்பாக கேது தான் இந்த வாதம் வம்பு வழக்குகளுக்கு அதிபதி. கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு கேது தான் அதிபதி. அப்போ கேது 5க்கு வரும்போது ஏதோ ஒரு வழக்கு அப்படிங்கிறது நம்ம மேலே வரும். அதில் குறிப்பாக எப்படி வரும்னு கூட சொல்லலாம். சிவில் சம்பந்தமான சொத்து அதான் போட்டிருக்காரு. சொத்து நிலம் தொடர்பான வழக்கு, நம்ம பூமி சம்பந்தமான பிரச்சனைகள், பூமி விற்கிறது வாங்கிறது, இல்லை முன்னோர் வழி சொத்துக்கள் ஏதாவது வர்றது இருந்ததுன்னா 3 தலைமுறையாக பிரிக்கலை, பங்காளி சண்டை, அதில் அவங்க கோர்ட்டில் கேஸ் போடுறது, இழுக்கிறது, நடக்கிறது, இதெல்லாம் நிறையா நடக்கும். அந்த மாதிரி சொத்து நிலம் சம்பந்தமான வழக்குகள் அப்படிங்கிறது வரும். தொழிலில் தொல்லைகள் அடிக்கடி ஏற்படும். எந்த தொழில் பண்ணிங்கனாலும் தொல்லை, தொந்தரவு, யாரோ ஒருத்தர் உபத்திரவம். நீங்கள் ஒரு புதுசாக இதை செய்யலாம், இந்த வியாபாரத்தை தொடங்கலாம் துவங்குவீங்க, அத்தனை நாள் வரைக்கும் அது இருக்காது. நீங்கள் ஆரம்பித்து மறுநாள் அதே தொழிலை ஒருத்தர் ஆப்போசிட்டில் ஆரம்பிப்பான், இன்னொருத்தர் அதை பார்த்துட்டு ஆரம்பிப்பான். அப்போ தொழிலில் மந்தம், தொல்லை, தொந்தரவு, இடைஞ்சல், இந்த மாதிரிலாம் தொழிலில் பிரச்சனை கொடுக்குது.
ஆதாயம் இல்லாமலும் போகும். தொழிலில் என்னதான் கஷ்டப்பட்டு பாடுபட்டு உழைச்சாலும் விடிய விடிய வேர்வை சிந்து உழைச்சாலும் கடைசியில் ஒன்று இருக்காது, ஜீரோ தான் நமக்கு. அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. புதிய நட்பால் பிரச்சனைகள், அதாவது புதுசாக யாரையும் நம்பி எதிலையும் இறங்கக்கூடாது. இந்த காலகட்டத்தில் கேது கண்டிப்பாக கெடுப்பார். புதுசாக வரக்கூடிய நட்பு, திடீர்னு பழகி நான் இருக்கேன் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது வரக்கூடியவர்கள், புதிய உறவினர்கள், புதிய சொந்த பந்தங்கள், இவங்களுடைய ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாந்துருவோம். புதிய நட்பு, உறவினர்கள் மூலம் பகை, ஆதாயம் ஏற்படாது அப்படின்னு போட்டிருக்கார். குழந்தைகளை பற்றி கவலைகள் அதிகம் உண்டாகக்கூடியது. ஏன்னா வாரிசுக்கும் 5ஆம் இடம் தான். குழந்தைகளை பற்றி நம்ம பையன் படிச்சுட்டு இருக்கான், உத்தியோகத்தில் இருக்கான், இல்லை திருமணம் ஆகாமல் இருக்கும், குழந்தை இல்லாமல் இருக்கும், இப்படி மனக்கவலைகள் நம்மளுடைய வாரிசுகளை பற்றி இந்த காலகட்டத்தில் கவலைகள் பட வேண்டிய ஒரு சூழ்நிலைங்கிறது ஏற்படுது. குறிப்பாக இதெல்லாம் இப்போ பொதுவாக சொல்லப்போனால் இந்த ராகுகேது பயிற்சின்னு எடுத்துட்டோம்னா ஒரு 50% கூட பொதுவான நன்மைன்னு சொல்ல முடியாது. இது எப்படி முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கணும் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க அவரவர்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து மட்டும்தான் இந்த ராகுகேது பயிற்சியை கணிக்க முடியும். ஏன்னா இது ஒன்று நன்னா இருக்கும், ஒன்று நன்னா இருக்காது. அப்போ நம்ம சொந்த ஜாதகத்தில் இந்த ராகுகேதுக்கள் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தால் மட்டும்தான் இந்த 1.5 வருஷம் நமக்கு இது. ஏன்னா இது ரெண்டுமே கெட்ட கிரகம், அதுலேயும் கெட்டதாக இருந்ததுன்னா மற்ற நல்லது பண்ணுற கிரகமும் சேர்ந்து கெட்டு போயிடும். அப்போ அவசியம் ஒரு முறை உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் இந்த தருவாயில் நம்ம பார்த்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போ சொந்த ஜாதகம் பார்க்க என்ன வழின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோலேயே ஸ்க்ராலிங்கில் என்னுடைய அலைபேசி எண் அப்படிங்கிறது வரும். இருந்தாலும் ஒரு முறை சொல்கிறேன், 986550 9837 98650 98370. இந்த எண்ணிற்கு தாராளமாக அவங்க சொந்த ஜாதகத்தை அனுப்பிச்சி வச்சு முழுமையாக எல்லா பயிற்சிகளும் அதாவது எந்த ஆண்டும் இல்லாத ஒரு நிகழ்வு இந்த ஆண்டு. சனி பயிற்சியும் நடக்குது, குரு பயிற்சியும் நடக்குது, ராகுகேது பயிற்சியும் நடக்குது. இப்போ இந்த 4 பயிற்சிகளும் எப்படி இருக்குது, இந்த ராகுகேது பயிற்சி எப்படி இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது சொந்த ஜாதகம் பார்த்தா தான் 100க்கு 100% நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நாங்கள் சொல்கிறது பொது பலன், கோச்சார பலன் தான். இதில் 99 தெரியாது, ஒரு பாயிண்ட் தான் தெரியும். அதனால் அதையும் பார்த்து தெரிஞ்சுட்டு வரக்கூடிய இந்த ராகுகேது பயிற்சி தங்களுக்கு மிகவும் சாதகமாக நன்மை ஏற்படுத்த வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.